ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா. இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோட பர்த்டே vlog தாங்க பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 days பிஃபோர் வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஷாப்பிங் vlogகையும் அட்டாச் பண்ண ரொம்பலாம் வீடியோ எடுக்கலைங்க. ஏன்னா இவ வந்து ரொம்ப அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தாலா, அதனால் வந்து நான் வீடியோ எதுவும் ரொம்ப கவர் பண்ணவே இல்லை. மேடம் பார்த்துட்ருக்காங்க, அவங்கள பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. என்னடா நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அம்மா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அந்த விலாகை நான் அட்டாச் பண்ணுறோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் வரும். அந்த வீடியோவை பார்த்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். கோயிலுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்பயுமே போகிற ரெகுலர் மால் தாங்க சிஎம்ஆர் சென்ட்ரல் மால் தான். இங்கே வைசாக்கில் எப்பயுமே அந்த மால் தானங்க போவோம். ஏன்னா மாலுன்னா கொஞ்சம் கிட்ஸும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே ஷாப்பாக இருந்தால் அவங்களுக்கும் போர் அடிக்கும். நமக்கு ஃபுட்டும் ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது பசிக்குதுன்னாலும் கிட்ஸுக்கு நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் எப்பயுமே நாங்கள் மால் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம். நம்ம சென்னையாக இருந்தால் மால்ஸ் நிறைய இருக்குது. காலைல போனோம் அப்படின்னா ஈவினிங் தான் வருவோம். இங்கே ஆனால் பெரிய லெவலில் மால்ஸ் இல்லை. ஆனால் ஓகே, பரவாயில்ல. இதை தான் அவங்க மாலுன்னு சொல்லி கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாம் ஃபன்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. மேக்ஸ் தாங்க போயிருந்தோம். மேக்ஸில் போய் சரி கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் அப்படின்னு போனோடனே அன்றைக்கி என்னன்னு தெரியல, ஒரு 2 to 3 டேஸ்க்கு ஏதோ ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. என்ன ஆஃபர் அப்படின்னா வந்து நம்ம எது வாங்கினாலும் 2 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்லி பை 2 get 1 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி ஓகே, நல்லா இருக்கா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா நல்லாவே இருந்துச்சு. சரி வாங்குவோம் அப்படின்னு தான் நான் ஒரு 3 டாப் வாங்கினா பை 2 தான். 2 டாப் வாங்கினா 1 டாப் ஃப்ரீங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்ஸுக்கு பார்த்துருந்தோம். ஏன்னா கிட்ஸுக்கு வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்கூலுக்கும் ரெகுலராக போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் நமக்கு ஜாக்கெட் வேணும், தலைக்கு வந்து ஸ்கார்ஃப் மாதிரி ஏதாவது வேணும், அப்புறம் அந்த இயர்ஸ் க்ளோஸ் பண்ணுறது வேணும், அதெல்லாம் வாங்கணும். சரி இங்கே வின்டர் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் கிளம்புறவள இந்த ப்ராப்ளம் இருக்குது பசங்களுக்குன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். என்ன ஒன்று ஜாக்கெட் டைப்பில் வந்து இல்லை. அங்கே கேட்டு பார்த்தோம் மேக்ஸில் இருக்கா அப்படின்ட்டு. ஜாக்கெட் டைப்பில் இல்லை, ஸ்வெட்டர்ஸ் டைப் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்கூல்ஸில் வந்து ஸ்வெட்டர் டைப் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஜாக்கெட் டைப் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு 3 செட்டு எடுத்துக்கிட்டோம். ஸ்ரீஷுக்கு ஒரு 3 செட்டு, நைராக்கு ஒரு 3 செட்டு எடுத்துக்கிட்டோம். ஆனால் கலெக்ஷன்ஸ் வைஸ் நல்லா இருந்துச்சுங்க. நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருந்துச்சு. ஏன்னா வந்து எப்படின்னா ஆஃபர் அப்படின்னு சொல்லி எனக்கும் எந்த ஒரு இதுவும் தெரியாது ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி. நாங்கள் போயிட்டே இருந்தோம் மாலில். வெளியில் போட்டிருந்தாங்க ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஆஃபர் இன்னியோட முடியும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு போகிறோம், இன்னியோட முடியுது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மேம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒர்க் பண்ணுறவங்க சொல்லியிருந்தாங்கங்க. கிட்ஸு செக்ஷன் செம்மையாக இருந்துச்சு. நல்லா அந்த டெர்மினல் வேரெல்லாம் வந்து பக்கா நல்லா இருந்துச்சு. நானும் நைராக்கு வாங்கிக்கிட்டேன், ஸ்ரீஷுக்கும் வாங்கினேன். ஃபுட் கோர்ட்டுக்கும் வந்தாச்சு. ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஷாப்பிங்கை முடிச்சுட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. ஃபுட் கோர்ட் வந்து ஆஸ் யூஷுவல் பசங்க என்ன கேட்பாங்க, பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் வந்து நான் தான். நாங்கள் எதுவும் பெருசாக சாப்பிட்டுக்கலங்க. சரி வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம், இங்கே என்ன பெருசானா. போன வாட்டி பிரியாணி சாப்பிட்டோம். இந்த வாட்டி சரி வேறு கடையில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் பிரியாணி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோம் சென்டர் போயிருந்தோம். ஈவினிங்கே ஒரு ரிசப்ஷன். ஸோ அதனால் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி ஹோம் சென்டர் வந்திருந்தோம். ஏன்னா ஹோம் சென்டரில் வந்து நமக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருக்கும், கலெக்ஷன்ஸும் வந்து நல்லா இருக்குங்க. இது என்னோடய பர்த்டே அன்னைக்கிங்க. எனக்கே தெரியாது. காலையில் எழுந்திரிச்ச உடனே கேக்கெல்லாம் கட் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஒரு பெரிய சர்ப்ரைஸாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கோயில் போயிட்டோம். யாரும் லீவெல்லாம் வந்து போடலைங்க. ஏன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் லீவெல்லாம் எதுவும் போட வேண்டாம், ஈவினிங் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஈவினிங் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே இந்த ரேபிட்டோட கொஞ்ச நேரம் நான் விளையாடிட்டு தாங்க வருவோம். ஏன்னா நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி வந்து பிரதோஷம். ஸோ வந்து பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷம். அதனால் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். ஏன்னா நான் பிரதோஷம் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ என் பர்த்டே அன்றைக்கி பிரதோஷம் வந்தது எனக்கு ரொம்ப பிளெஸ்டாகவும் இருந்துச்சுங்க. சிவனையும் பார்த்துட்டு நந்தி தேவரையும் பார்த்துட்டு
அங்கே இருக்கிற எல்லா சாமியும் ஐயப்பனையும் பார்த்துட்டு, முருகரையும் பார்த்துட்டு, வள்ளி தெய்வானை எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு ப்ளஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெசார்ட் தான் போயிருந்தோம். இது ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோங்க. செம்மையாக இருக்கும் இந்த ரெசார்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசார்ட்டை எதுக்கு அவர் ப்ரிஃபர் பண்ணி கூட்டிகிட்டு போனார் அப்படின்னா வந்து இந்த ரெசார்ட் பக்கத்துலேயே பீச்சுங்க. ஸோ நம்ம அந்த பீச் சவுண்டு கேட்டுக்கிட்டே நமக்கு பிடிச்ச ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணி அவங்க போடுற சாங்ஸு மியூசிக்கை வந்து நம்ம கேட்டுக்கிட்டே நம்ம ஒரு ப்ளஸ்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணி கூப்பிட்டு போயிருந்தார். எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க இந்த ரெஸ்டாரண்ட். ஏன்னா வந்து செம்மையாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து ஆர்டரும் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம். அப்புறம் டைகர் ப்ரான்ஸ் கிறிஸ்பியாக இருந்துச்சு, அதுவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு ரெண்டுமே. இப்போ வந்து என்னோடய ஃபேவரெட்டு நான் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நான் பட்டர் நானும் பட்டர் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். இது ஃபுல்லாகவே பீச்சுங்க. பீச் வியூவில் தான் உட்காந்து நாங்கள் இன்றைக்கி டின்னர் சாப்பிட்டோம். ரெஸ்டாரண்ட்டில் யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும்தான். உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ சவுண்டு கேட்டுட்ருக்கோன்னு நினைக்கிறேன். பீச்சு அதோட வேவ்ஸோட சவுண்டு, அந்த காற்று எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் மட்டும் உட்காந்து ஒரு 1 ஹவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போது இந்த பீச் வியூவை பார்த்துட்டு கிளம்பலான்ட்டு இருக்கிறோம். யாருமே இல்லை ரெஸ்டாரண்ட்டில். நல்ல ஒரு ஃப்ரீயாக ஒரு உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி டின்னரை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டுருக்கோம். இது ஒரு ஃபோட்டோ ஷூட்டோட பூத்து. இங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு கிளம்புறோம். ஃபைனலி பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நல்லா ஒரு ஜாலியாக டே வந்து சூப்பராக போச்சு இன்றைக்கி. நல்லா ஃபேமிலியோடையும் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். நல்லா ஒரு ஜாலியாக போச்சு. காலையில் ஏந்திரிச்சோடனே கேக் கட்டிங்கு, அதுக்கப்புறம் ஈவினிங் எனக்கு பிடிச்ச மாதிரியே பிரதோஷம் இன்றைக்கி. ஸோ சிவனையும் பார்த்தாச்சு, நந்தி தேவரையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் சரி ஹோட்டல் போகலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். நல்லா ஒரு ஜாலியாக இருந்துச்சு. ஹோட்டலில் வந்து யாருமே இல்லை. நல்லா வந்து ஒரு பீச் வியூ ரெஸ்டாரண்ட்டு தான் அது. பீச்சை பார்த்துக்கிட்டே நமக்கு பிடிச்ச ஃபுட்டை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஒரு ஜாலியாக போச்சுங்க. அது ஒரு நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு ஜாலியாக ஒரு ப்ளசண்ட்டாக சைலண்ட்டாக. எப்பயுமே ரெஸ்டாரண்ட்டு போகிறோன்னா கொஞ்சம் க்ரௌடெல்லாம் இருக்க செய்யும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அந்த பிளேட் சவுண்டு, ஸ்பூன் சவுண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் அந்த பீச்சோட காற்று, அப்புறம் அந்த பீச்சோட மண் வாசனை, அப்புறம் அந்த பீச்சோட வேவ்ஸோட சவுண்டு, இந்த பனி அதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருந்துச்சு. நல்லா வைப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேமிலியோட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோங்க. நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி டே சூப்பராக இருந்துச்சு. என்னோடய பர்த்டேன்னு சொல்ல போகலாம். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரே வந்து இன்ஸ்டாவில் எனக்கு ஒருத்தவங்களுக்கும் வந்து தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்ட்டு டைப் அடிக்கிறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லாத அளவுக்கு டிஎம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் யாரோ ஒரு 3 பேர், எனக்கு நேம் தெரியல, 3 பேர் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கும்
வந்து தேங்க்யூங்க. பரவால்ல. எனக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு மெயில் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரலாம். நல்லா ஒரு பிளஸ்ஃபுல்லாக போச்சு இன்றைக்கி பர்த்டே. எல்லாருக்குமே விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸ்டேட்டஸ் வச்சவங்க, ஸ்டோரி வச்சவங்க, இன்ஸ்டா ஸ்டோரி, அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, அப்புறம் ஃபேஸ்புக் ஸ்டோரி அதெல்லாம் வச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இத்தோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.